பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு வெறும் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த நேரத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இஞ்சி, ஒரு முழு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 போல் முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம அதில் சேர்த்து ஒரு வதக்கி இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளவும் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு வணக்கிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இதில் இப்போ வந்துட்டு நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு ஃப்ரை ஒன்று கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு இதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் அரைச்ச விழுதை சேர்த்துப்போம். இது ஒரு 2 கொதி வந்த உடனே இதில் வந்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், கொஞ்சம் வந்துட்டு பட்டாணி இதை சேர்த்து நம்ம ஒரு 2 வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு இது வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகாத்தூள் மட்டும் போட்டு. இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா இதுக்குன்னு ஒரு ரா ஸ்மெல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது போகிறதுக்காக தான். இப்போ நம்ம இதையும் தூக்கி அதில் கொட்டிக்கலாம். இப்போ போட்டுட்டோம். இது அளவுக்கு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு 2 ஸ்பூன் தனியாப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய். இப்போ நம்ம இதை வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை மூடி ஒரு 2 விசில் வச்சு இறக்கி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா